அன்பான மக்களே, மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கு வந்து போஸ்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பின்னாடி நம்ம டைரக்டர் இருக்கார், விஜய் இருக்கார், நம்மளோட வெண்ணிலா இருக்காங்க. நம்ம முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாதிரி போஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து நமக்கு போஸ்ட் போடும்போது என்ன சொல்லுவோம், ஏய் சூப்பரில் பின்னாடி டைரக்டர் உட்காந்துருக்காரு, அதுக்கு பின்னாடி காஸ்டியூம் செம்மையாக போட்டு வந்திருக்காரு நம்மளோட விஜய், வெண்ணிலா வந்திருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கி ஷூட் இருக்கு போல், காவேரி வந்திருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கி ஷூட் இருக்கு போல் அப்படின்னு நம்ம வந்து அப்டேட்டை பார்த்து அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இவங்களுக்கு இன்னும் ஷூட் இருக்கா, இவங்களும் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்குறோம். வெண்ணிலாவை தாங்க எல்லாருமே கமெண்ட்ஸில் பேசுகிறீங்க இல்லையா, பார்க்க முடியுது. என்ன பண்ணுறதே, கதை இழுக்கணும் இல்லையா, நம்ம கேட்குறோம் மகாநதி முடிச்சிடாதீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுக்கு தான் வந்து ட்ராக்கை மாற்றி மகாநதி ஒரு வருஷம், அதாவது 500 எபிசோடு கிடையாது 1000 எபிசோடு போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சா மட்டும்தான் அந்த மாதிரி போகும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. எது எப்படியோ கதை நல்லபடியாக கொண்டு போனால் போதும் அப்படிங்கிறதான். ஆனால் வெண்ணிலா ட்ராக்கு இன்னி கொஞ்சம் நாளைக்கு வரும் அப்படிங்கிறதுல இதிலேருந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான். வெண்ணிலாவோட ட்ராக்கு நிச்சயமாக வந்து கொஞ்சம் இருக்குது. ஃப்ளாஷ்பேக் வெண்ணிலா வந்து ஃப்ளாஷ்பேக் போவாங்களோ, அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்ட்டு யார்கிட்டயாவது அவங்க ஷேர் பண்ணுறாங்களா, இல்லை என்ன விஜய்கிட்டே அவங்க வந்து சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்கணும். இல்லை ராகினி கிட்ட கூட அவங்க வந்து நாங்கள் எப்படியெல்லாம் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ட்ராக்கு தான் கொண்டு போவாங்க. நிச்சயமாக வந்து காலையிலே ஏப்ரல் ஃபுல் ஆக்கியிருக்கார் இல்லையா நம்மளை டைரக்டரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. என்ன மக்களே, அடுத்த வீடியோ சூப்பர் வீடியோ வருதுங்க.